வணக்கம் நண்பர்களே. இந்த உரைத்தொடரிலே இது இரண்டாவது காணொளி. இதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? பின்லாந்து கல்வி முறையும் நாமும் என்று வைத்துக் கொள்ளலாமா? சென்ற உரையிலே நான் குறிப்பிட்டது பின்லாந்து கல்வி முறையிலே எதுவெல்லாம் முக்கியமானதாக இருக்கிறது. அறிவியல், கணிதம், வாசித்தல் ஆகியவற்றை ஒரு தர்க்க ரீதியாக, விமர்சன ரீதியாக அணுகக்கூடிய ஒரு திறன். அந்த திறன்களை வளர்ப்பதாக முக்கியமானது. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட அதில் மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது சென்ற முறையில் சொல்லுகின்ற பொழுது இந்த கல்வி முறை, பின்லாந்திலே கொண்டு வரப்பட்ட கல்வி முறை ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இந்த புத்தகம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த புத்தகம் கூட 2017 வந்திருக்கிறது. 2001 தான் அந்த கல்வியினுடைய தரத்தை அளவீடு செய்தார்கள் என்று சொன்னோம். ஆனால் இந்த கல்வி முறை ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த கல்விமுறை வெற்றிக்கு காரணம் 4 சொன்னோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது இந்த அமைப்பு காம்ப்ரஹென்சிவ் ஸ்கூல் சிஸ்டம் என்று சொல்லலாம். அதாவது குழந்தைகளுக்கு அனைத்தையும் உட்படுத்திய கல்வியை, அதுவும் எல்லா குழந்தைகளுக்கும் அனைத்தையும் உட்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு அனைத்தையும் உட்படுத்தப்பட்ட ஒரு கல்வி முறை அதுதான். அப்போது இதில் நல்ல கல்வி வேண்டும், சமச்சீரான சமத்துவமான கல்வி வேண்டும். அது இன்னொரு பின்புலத்தில் இருக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான கருத்தியல். அப்போது நம்ம பள்ளிக்கூடங்கள்லாம் எது முக்கியம், எந்த வாத்தியாருக்கு முக்கியம் சொல்லுங்கள்? கணக்கு வாத்தியார். ஹைஸ்கூலில் எல்லாம் அப்படி தான், கணக்கு வாத்தியார் தான் முக்கியம், மேத்ஸ் டீச்சர். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க சயின்ஸஸ் எல்லாம். சில சமயம் இங்கிலீஷ் வாத்தியாருக்கு உண்டு, அந்த இது உண்டு இருக்கும். தமிழ் வாத்தியார்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த காலத்தில் தமிழ் வாத்தியார்கள் நல்ல மதிப்பு இருக்க தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அங்கே எல்லா பாடங்களுக்கும் சமமான தகுதி கொடுக்குறார்கள். they give recognition to all the subjects equally. அப்போது எந்த பாடம் தான் மிக முக்கியமானது, இது மோசமானது அப்படிங்கலாம் கிடையாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளுக்கு பல்வேறு துறைகளிலே பன்முக திறன்கள் வளர்வதற்கும் ஆளுமை வளர்வதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுதான் முக்கியம். அப்புறம் இன்னொரு அங்கே முக்கியமான ஒரு என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஸ்கூல் சிஸ்டத்தில் வேறுபாடுகளே கிடையாது. எல்லாமே அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிகள், தனியார் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களே கிடையாது. அப்போ ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. இங்கே அவங்க இப்போ பணம் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, பிரமாதம் வச்சுருக்காங்க. இங்கே அரசு பள்ளி ஒன்றும் வசதி இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. எல்லாம் அரசு பள்ளிகள். அப்போது நம்ம இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு நாம் சமநீதி பேசுவது எந்த வகையில் பொருத்தம்? வெற்று பேச்சு. இப்போ எல்லாம் ஒரே மாதிரியான வசதி இருக்கணும். தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அதே அளவுக்கு நம்முடைய அரசு சார்ந்த கல்வி அல்லது கல்விக்கூடங்கள் எல்லாம் கூட அது வர வேண்டும். அப்போது என்ன ஆகுதுனாக்கா, கல்விக்கூடங்களுக்கு இடையிலே போட்டியெல்லாம் இருக்காது. இப்போ அப்படி தானே போட்டி இருக்குது. இந்த பில்டிங் 100% வாங்கிட்டா சார், நம்மளும் வாங்குவோம் சார். அப்போ வாங்க முடியாது, என்ன செய்கிறாங்க? கள்ளத்தனமான மார்க்குகள் போட்டு செஞ்சிகிட்ருக்குறாங்க. ஆகவே அங்கே ஒரு சமுதாய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே வகுப்பறையில் இல்லை. எவ்வளோதான் சொன்னாலும் கூட நாம் இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இங்கேருந்து ஃப்ரீ எஜுகேஷன் போய் சேருவாங்களோ அவங்களுக்கு தனியாக தான் ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் கூட வகுப்பறையிலே அந்த கண்ணுக்கு தெரியாத மறைப்புகள் போட்டு
பிரித்து வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது குழந்தைகளுடைய அந்த வெல்பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. வெல்பீயிங் அதான் முக்கியம். வெல்பீயிங்னா என்ன? நலம். என்ன நலம்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மனநலம், அறிவு நலம், உடல் நலம். நம்ம இன்னொன்று சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த காலத்தில் முக்கியம் ஆன்மீக நலம், ஒழுக்க நெறிகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே அதில் சொல்லலாம். நம்ம அதை சேர்த்துக்கிறோம். நம்ம தமிழ் இந்திய பண்பாட்டு அடிப்படையில் நாம் இவற்றையும் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். சரி, இதுதான் அவங்களுடைய சொல்கிற மாதிரி வெல்பீயிங், ஹெல்த், உடல்நலம், அப்புறம் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். திரும்ப திரும்ப அதே சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. நம்மளாம் ஹாப்பியாக இல்லையா? பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்கணும். எப்போ குழந்தைகள் ஹாப்பியாக இருப்பாங்க? பெல் அடித்த உடனே வெளியே போகும்போது. உள்ளே வந்தால் சிறைவாசம் தானோ எனக்கு தெரியலை. இதை ஆசிரியர்கிட்டத்துலேயும் பார்க்கலாம். மணி அடிச்சோடனே எதிர்த்து பேக தூக்கிட்டு உடனே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே அப்படிப்பட்ட சூழல், இறுக்கமான சூழல் வகுப்பறையில் இருக்கிறது, கல்விக்கூடத்தில் இருக்கிறது. சரி, இரண்டாவதாக பார்ப்போம். இரண்டாவதாக அங்கே ரொம்ப முக்கியமான, இது நம்மளால் சாத்தியம்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள். ஆசிரியர்கள் பல வகைப்பட்ட மாணவர்களை வகுப்பறை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு தகுந்தாற் போல பாடத்திட்டத்தை வகுக்க வேண்டும். பாடத்திட்டத்தை படி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஆசிரியருக்கு என்னென்ன திறமைகள் வேணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது முதல்ல இந்த மாதிரி காலேஜஸில் தான் இப்போ எல்லா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்க்க போகிறாங்க. நம்ம அதில் டீச்சர் எஜுகேஷன் அங்கே தனியாகவே ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் வச்சுருக்காங்க, ஆய்வு பல்கலைக்கழகங்கள், அதில் சேர்த்து விட்டாங்க. அப்போ ஆய்வு பல்கலைக்கழகங்கள் வருகின்ற பொழுது நாம் இந்த ஆசிரியர்கள் செய்கிறாங்க, அந்த பயிற்சி பெறுகிறாங்க. எப்படி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்களை வகுப்பது, கலைத்திட்டத்தை வகுப்பது, மெத்தடாலஜி மாற்றணும். எல்லா மெத்தடாலஜி அப்படின்னு படிச்சு குழந்தை மைய விளையாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட வகுப்பறைக்கு தேவையான, அந்த பாடத்துக்கு தேவையான விளையாட்டையும் அல்லது செயல்பாட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய திறமை எல்லோருக்கும் இல்லை. என்னுடைய இத்தனை ஆண்டுகளான அனுபவத்தில் நான் எனக்கு 19 வயதிலிருந்து இந்த கல்வியில் இருக்கிறேன். எனக்கு தெரியும். அப்போது இது எளிது இல்லை. அப்போ தனி பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி தோல்வியாக இருக்கலாம், இருந்தாலும் கூட பாருங்கள் அந்த தரம். அப்போ இவ்வளவு படிச்சுட்டு வந்தவங்களுக்கு 5ஆம் கிளாஸில் கொண்டு வகுப்பு போட்டால் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அங்கே ஆசிரியர்களுக்கு ஸ்டேட்டஸ், தகுதி, அந்த என்ன சொல்கிறதுக்கு, அவருடைய அந்த நிலை, சமூகத்தில் அவருக்கு தரப்படுகின்ற ஒரு மரியாதை, ஊதியம், இது எல்லாமே அங்கு வித்தியாசமாக இருக்கிறது. இதை நம்மளால் கொண்டு வர முடியுமா? ரிசர்ச் டிகிரி வாங்கினவங்க 5ஆம் கிளாஸ் சொல்லித்தர சொல்ல முடியுமா? ஆமாம், நான் போகணுமா? சரி, அப்போது ரிசர்ச் பேஸ்ட் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் அப்படின்னு 1980 கொடுத்துட்டாங்க. நம்ம 2020 முடியாது, 26 முடியாது. சரி, இப்போது அவர்களுக்கு குழந்தை உளவியல் தெரியும், கல்வியியல் தெரியும், சிறப்பு கல்வி, சிறப்பு குழந்தைகள் நிறையா இருப்பாங்க எல்லா இடத்துலையும், நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. அவர்களுக்கு ஏற்ற கல்வி தருவது. அதுக்கப்புறம் அந்த பாடத்தில் தெளிவும், அதோடு கூட அந்த பாட பகுதிகளை நடத்துவதற்கான ஆற்றலும் திறனும் வேண்டும். அது வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஆசிரியர் குழுவை நாம் எதிர்பார்க்க வேண்டும். முடியுமா? தெரியல எனக்கு. ஆனால் நீங்கள் இளைஞர்களாக அதை பற்றி சிந்திக்கணும். தேவையை அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா மாற்றிடலாம். இந்த ஆசிரியர் என்ன செய்ய ஏன் இவ்வளவு தகுதி வேணும்னா 1990s அதுக்கப்புறம் அங்கே ஃபின்லாண்டில் இருக்க குழந்தைகளுக்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவங்க மொத்தமாக சேர்ந்து அந்த வகுப்புக்குள்ள கலைத்திட்டத்தை, கரிக்குலம் சொல்லுவோம் இல்லையா, கலைத்திட்டத்தை எல்லாம் சேர்ந்தது. வெறும் சிலபஸ் மட்டும் கிடையாது, பாடம் மட்டும் கிடையாது, எல்லாம் அதில் அடக்கமாக இருக்கும். அதை தீர்மானிப்பது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்,
அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் இது வெற்றிகரமாக ஆகியிருக்கிறது. யாருக்கு வெற்றி? மாணவனுக்கு வெற்றி, ஆசிரியருக்கு வெற்றி, அந்த கல்வி திட்டத்துக்கு வெற்றி. 3 நம்ம அதை மறந்துடுறோம். கல்வி திட்டத்துக்கு வெற்றி இருக்கான்னு நம்ம என்ன பார்க்குறோம்? ஃபுல்லாக 100க்கு வாங்கிட்டு போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது, எந்த ரிசர்ச்சும் பண்ணுறதே கிடையாது. இந்த பாடத்திட்டம் வெற்றிகரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கோம், நோக்கம் போட்டிருக்கோம், அந்த நோக்கம் இங்கே நிறைவேறி ஆகிவிட்டா என்று பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆக இது 2வதாக மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர், காரணியாக இருக்கிறது. 3வதாக நான் குழந்தைகளுடைய வெல்பீயிங் நலம் சொல்கிறேன். உடல்நலம், மனநலம், அறிவு நலம் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கென்று நிரந்தரமான ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு அந்த பேசிக் ஹெல்த்து அந்த பேசிக் அடிப்படையான அந்த ஹெல்த்து கிடைக்குதா? வீட்டில் இல்லாத, ஏன்னா அங்கே எப்படின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் ஏழைகள் இருப்பாங்க, பணக்காரர் இருப்பாங்க. அங்கே கிடைக்காதவற்றையெல்லாம் இங்கே கிடைக்குமாறு செய்யணும். அது நம்ம ஓரளவு செய்யணும். ஏன்னா உணவு திட்டம், காலை உணவு, மதிய உணவுன்னா அது உண்மையிலே குழந்தைகள் வெற்றியிடுவதற்கான வழி. அப்புறம் இந்த ஸ்பெஷல் சிறப்பு பள்ளிகள், சிறப்பு வகுப்பு கல்வி, அதுலேயும் அவங்க முக்கியமாக இருக்கிறாங்க. அதனால் இன்னொரு முக்கியமானது, ஒவ்வொரு பள்ளியும் ஸ்கூல் வெல்ஃபேர் டீம், கல்விக்கூடத்தினுடைய நலத்தை பாதுகாக்கின்ற ஒரு அணி வேணும். அந்த அணியை அமைக்கணும் கண்டிப்பாக. அதில் எல்லோரும் இருக்க மாட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்கள் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அப்போது அவர்கள் சேர்ந்து இதனை தீர்மானிக்கிறார்கள். எப்படி இந்த பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுவது என்பதை தீர்மானிக்கிறார்கள். அதனால் அங்கே ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர், ஒரு உடல் மன நலம் சார்ந்த ஒரு சூழல் ஏற்படுகிறது. 4வதாக அங்கே இப்போ கல்விக்கூடத்தில் இருக்க தலைமை நிலை, நீங்கள் ஹையரார்கி இருக்கும், தெரியல. சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் அந்த பிரின்ஸிபல் இருப்பார், வைஸ் பிரின்ஸிபல் இருப்பார். அதுவும் சின்ன கிளாஸுக்கு ஒரு வைஸ் பிரின்ஸிபல், 4 கிளாஸுக்கு ஒரு வைஸ் பிரின்ஸிபல், அப்புறம் அவங்களுக்கு கீழே கோஆர்டினேட்டர்ஸு, அவங்களுக்கு கீழே டீச்சர்ஸு, அவங்களுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, இப்படிலாம் இருக்குது. காலேஜில் கூட அப்படி கிடையாதுங்க. இங்கே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரியான ஒரு நிலை அங்கே கிடையாது. அங்கே ஹையரார்கி அப்படிங்கிறது கிடையாது. தலைமை ஆசிரியர் போய் வகுப்படுப்பார், அது வகுப்படுக்க நான் பார்த்துருக்கேன். இங்கே பல தலைமை ஆசிரியர்கள் வகுப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. சில கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் இருக்காமல் இல்லாமல் இருக்கலாம். எல்லோரும் வகுப்பில் இருப்பாங்க, வகுப்பெடுப்பாங்க. எல்லா தலைமை ஆசிரியர்களும் போய் வகுப்பெடுப்பாங்க. எல்லா இதுலேயும் தலைமை பண்பு வளர்ப்பதிலையும் அவங்க பங்கெடுப்பாங்க. ஆகவே அந்த இவர் சொல்கிறாரு, லீடர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். தலைவர்கள் ஆசிரியர்கள், ஆசிரியர்களும் தலைவர்கள் தான். ஆக அந்த முக்கியமான ஒரு பண்பை இங்கே வளர்க்குறாங்க. இறுதியாக 5வதாக நான் ஏற்கனவே சொன்னது போல், பள்ளிக்கு வெளியே என்ன நடக்குது? நம்ம சொன்னால் உங்கள்கிட்ட தான் சார் அப்படி நிறைய நேரம் இருக்காங்க, எங்கிட்டங்க இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள் 4 மணி நேரம் தாங்க வச்சுருக்கோம், நீங்கள் தான் மற்ற நேரம்லாம் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும்ல அப்படின்ட்டு வீட்டில் கவனிக்கணும்ல அப்படின்னு இப்படி மாற்றி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த அவுட் ஆஃப் த ஸ்கூலுக்கு வெளியில், பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்காது. இப்போ எல்லாம் டென்னிஸ் விளையாட போகணும், இதை ஜிம்முக்கு போகணும், விளையாட்டு ஹாபீஸ், இந்த மாதிரி ஹாபீஸ்னு வைக்கணும். இப்படிலாம் சொன்னோம்னா ஏழை குழந்தைகள் என்ன செய்யும்? அப்போ என்ன செய்யறா? அது பாருங்க, நிறைய கிளப்ஸ், இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் சேர்ந்து கிளப்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இவர்களுடைய கடமை என்னன்னாக்கா, இந்த குழந்தைகளுக்கான பல்வேறு செயல்பாடுகளை பள்ளியிலிருந்து வந்த உடனே செய்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. நம்மளால் முடியுமா? நம்ம பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும்டா, நம்ம ஃப்ரீ,
அம்மாவுக்கு ஃப்ரீ, தந்தைக்கு ஃப்ரீ. அப்படி இல்லாமல் ஒரு பொதுநல உணர்வோடு இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அவங்க இந்த மாதிரி நோக்கத்தில் அவர்கள் செயல்பட்டால் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த தொண்டாக இருக்கும். ஆக அங்கே அதனால என்ன செய்கிறாங்க, இந்த நிறைய அசோசியேஷன்ஸ் வச்சுருக்காங்க, கிளப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க இந்த குழந்தைகளிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது எதிரே இந்த வெல்பீயிங் சொன்னால் அது வெல்பீயிங், ஹெல்த் அண்ட் சோஷியல் கேபிட்டல். சமுதாயத்தினுடைய ஒரு மூலாதாரம் எதுங்க, இந்த குழந்தைகள் தான். அப்போ அவங்கள வளர்க்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் ஃபின்லாண்டுங்கிற அந்த சின்ன நாட்டில் 100,000 ஒரு லட்சமா 100,000 நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அரசு சாராத பொதுநல தொண்டு குழுக்கள் இருக்கின்றன. அவை இவற்றையெல்லாம் செய்யுது. இதில் 15 மில்லியன் உறுப்பினர்கள் இருக்கிறார். அதனால் சமுதாயமே கல்வியிலே முழு பங்கு வகிக்கிறது. இங்கே போய் உடனே போய் எம்எல்ஏ அல்லது அவர் பேர் என்ன, சேர்மனோ போய் ஸ்கூல் விசிட் போகிறோம் அப்படின்னு உடனே போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது. இவங்க எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க வேறு அது சூப்பர்வைஷன்லாம் கிடையாதுங்க. அவங்க உதவி பண்ணுறதுக்கு போகிறாங்க. பண உதவி இல்லை, பணம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரியான கிளப்ஸ், எங்கள் கிளப் வச்சுருக்கோம், இங்கே படிங்க, பிள்ளைகளை அனுப்புங்க, ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் வரட்டும், லீவில் வரட்டும், சம்மர் வெக்கேஷனில் வரட்டும், இப்படி அவர்கள் செய்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா வெறும் இந்த புத்தக படிப்பு, பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பள்ளி கிடையாது. நம்ம வெளியில் தான் நிறைய கற்றுக்கிட்டோம். அதனால் அந்த வெளியில் என்னென்ன கற்றுக்கொள்ள முடியுமோ, யார் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ, தகுதி இருக்கிறதோ, ஆப்டிடியூட் வேணும், அந்த மன போக்கு இருக்கு, அது வேணும். எல்லாருக்கும் ஓவியம் வராது, எல்லாருக்கும் சிற்பம் வராது. அப்போது ஓவியத்திலே சிறப்பாக இருக்கிறவர்கள் அல்லது சிற்பக்கலையிலே இருக்கிறவர்கள், அதுக்கு அவங்க வேண்டிய ஏற்பாடுகள் செய்வாங்க. ஹாபீஸ், பொழுதுபோக்கான நிகழ்ச்சிகள், உடல்நலத்தை பேணுவதற்கான விளையாட்டுக்கள், அதே மாதிரி கல்ச்சர், பண்பாடு. நம்ம பண்பாட்டை வளர்க்கணுங்க. அதாங்க பண்பாடுங்கிறது சும்மா அந்த சிவிலைசேஷன் அது கிடையாதுங்க. பண்பாடுங்கிறது நம்முடைய வாழ்க்கை நெறி, பிறரோடு பழகுவது நம்முடைய ஒழுக்க நெறி. அப்போது என்ன ஆகும், இந்த மாதிரி சண்டை தேவையில்லாததுக்கெலாம் சண்டை, காதல் அப்படின்னா அதுக்கு ஒரு சண்டை, வெட்டு, கொலை, அது எல்லாம் இருக்காது. அப்போ பாருங்கள், எல்லா மக்களும் சமுதாயத்திற்காக வேண்டி இருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு இந்த குழந்தைகள் பங்களிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இருக்கின்ற கல்வி முறை மிக சிறந்ததல்லவா? அடுத்த நிகழ்வில் இன்னும் சிறப்பாக நான் அந்த ஆசிரியருடைய நூலுக்கு போவோம். சரியா? வணக்கம்.